சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 116 முகமுகமாய் Gospel Truth Lesson 116 Face to Face. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் மோசே தேவனை முகமுகமாக சந்தித்தார் என்கின்ற வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். அதே அதிகாரத்தில் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் இவ்விதமாக சாட்சி கொடுக்கிறார். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். அப்படியென்றால் மோசே தேவனுடைய முகத்தை முழுமையாக அல்லது வெளிப்படையாக காணவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய பிரசன்னத்திலே தேவனுக்கு முன்பாக பேசினார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த இரண்டு வசனங்களும் எழுதினவர் மோசே. 11ஆம் வசனத்தை மோசேயின் வார்த்தையாய் இருக்கிறது. ஆனாலும் 20ஆம் வசனமானது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை மோசேயின் வார்த்தை பார்க்கிலும் அதிக மகிமை உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். In Exodus chapter 33 verse 11, Moses confessed that the Lord spoke to Moses face to face, as a man speaketh unto his friend. But in the same chapter, verse 20, God is giving his testimony that thou canst not see my face, for there shall no man see me and live. These two verses seems to be contradicting, but I believe God's testimony is much more greater than Moses. Moses would have seen God's glory, but he did not exactly saw the face of God. மோசேயுடன் முகமுகமாக பேசின தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்கின்ற சத்தியத்தை யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அன்றைக்கு மோசேயுடன் பேசின தேவன் ஆவியின் ரூபத்தில் மோசேயுடன் வெளிப்பட்டு அவர் முகமுகமாக பேசினார் என்கின்ற சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு தேவ பக்திக்குரிய ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியமாய் இருக்கிறது. ஆவியாக இருக்கிற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கின்ற ரகசியத்தை நாம் யாவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை மாமிசமாகி, இது இயேசுவை குறிக்கிறது என்கின்ற சத்தியத்தை எல்லா விசுவாசிகளும் அறிந்திருக்கிறார்கள். அன்றைக்கு மோசேயுடன் ஆவியில் வெளிப்பட்ட தேவன்
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கின்ற தேவ பக்திக்குரிய ரகசியத்தை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். The God who appeared to Moses was in spirit. In John chapter 4 verse 24, Jesus, while talking to the Samaritan woman at the well, he said, God is a spirit. Today, we are going to see the mystery of godliness, which is found in 1 Timothy chapter 3 verse 16. And without controversy, great is the mystery of godliness. God was manifest in the flesh. God, who was a spirit, now manifested in flesh, which refers to Jesus in John chapter 1 verse 14. The word was made flesh. The mystery of godliness is no more a mystery when Jesus appeared in the flesh. To summarize, God, who was in spirit, have manifested himself as Jesus in the flesh. This is the gospel truth. சுவிசேஷ புஸ்தகங்களில் இயேசு வெளிப்பட்டார். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 8-9 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசுவுக்கும் பிலிப்புக்கும் நடைபெறுகின்ற ஒரு உரையாடலில் பிலிப்பு இவ்விதமாக இயேசுவை நோக்கி சொல்கிறார், ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். கவனிங்க, பிதாவை காணும்படியாக, அதாவது மாம்சத்தில் பிதாவை பார்க்கும்படியாக பிலிப்பு பிரயாசப்படுகிறார். அதற்கு இயேசு மறுமொழியாக இவ்விதமாக சொல்கிறார். வசனம் 9, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இந்த வசனத்தில் வெளிப்படையாகவே இயேசு சொல்கின்ற, வெளிப்படுத்துகின்ற சத்தியம் என்னவென்றால், ஆவியாக இருக்கின்ற பிதா இப்பொழுது மாம்சத்தில் இயேசுவாக இந்த பிலிப்புக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார் என்கின்ற சத்தியத்தை இயேசு வெளிப்படையாகவே இங்கு நமக்கும் அதை வெளிப்படுத்துகிறார். பிதா ஆவியாக இருந்தார், இப்பொழுது இயேசுவாக ஜனங்கள் மத்தியில் வெளிப்பட்டு அவருடைய சுவாபத்தை, அவருடைய தன்மையை இயேசு மூலமாக வெளிப்படுத்துகிறார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In John chapter 14 verse 8 and 9, there is a conversation between Jesus and Philip. Philip said unto Jesus, show us the Father, and it sufficeth us. Jesus responded by saying, he that had seen me had seen the Father. Here Jesus confirmed that God, who is in the Spirit, now have appeared in the flesh in the form of Jesus. But of course, they could not completely comprehend this truth because they were not born again. They were living in flesh. Therefore, they were unable to comprehend or to receive this truth, which is only revealed in the spirit man. This is the gospel truth. இயேசு ஆவியாக இருந்த தேவனுடைய முகமாக இருக்கிறார் என்கின்ற
சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மிக தெளிவாக, உறுதியாக, வெளிப்படையாக எழுதப்படுகின்ற வசனம் என்னவென்றால், அவர், அதாவது இயேசு, அத்தரிசனமான தேவனுடைய தச்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய ஆவியாக இருக்கிற தேவன், அத்தரிசனமான தேவனுடைய தச்சுரூபமும் என்கின்ற வார்த்தை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு மோசே ஆவியாக இருந்த தேவனை முகமுகமாக பார்த்தார் என்று சாட்சி கொடுத்தார். ஆனால் சுவிசேஷ புஸ்தகத்தில் அந்த ஆவியான தேவன் ஜனங்கள் மத்தியிலே அவருடைய தச்சு ரூபத்தை இயேசுவின் மூலமாக வெளிப்பட்டார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அதே வேளையில் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் கூட இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து. இந்த வசனத்தில் தேவனுடைய தன்மையை இயேசு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய தன்மையை, குணத்தை, சுவாபத்தை இயேசு வெளிப்படுத்துகிறதாக இந்த வசனத்திலே நாம் வாசித்து புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் பிதா பேசினது போல என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகள் பிதாவானவர் செய்ததாக நாம் எண்ணிக்கொள்ளலாம். இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. Jesus is the face of God who appeared in the flesh. In Colossians chapter 1 verse 15, this verse clearly reflects the image of God through Jesus. Who is the image, refers to Jesus, of the invisible God, because God is in spirit, the firstborn of every creature. This verse confirms that invisible God, or the God who is in spirit, has appeared in the form of Jesus. Therefore, Jesus is the face of God in the Gospels. In Hebrews chapter 1 verse 3, who being the brightness of his glory and the express image of his person. God, who is a person, is reflected through Jesus in the book of Gospels. Whatever Jesus said is what the Father said. Whatever Jesus did is what the Father would do. This is the gospel truth. அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் திருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பிதாவானவர் இயேசுவை பரிசுத்த ஆவியால் நிரப்பி நற்கிரியைகளை, நன்மைகளை செய்யும்படியாக அவர் செயல்படுகிறார். பிதாவின் நன்மை செய்கின்ற தன்மையை இயேசுவும் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு செயல்படுத்துகிறார்கள் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். In Acts chapter 10 verse 38, we can see the Trinity.
God have anointed Jesus with Holy Spirit to do good works. God's nature is revealed through this verse. Jesus did good because that is the nature of God. To summarize, God the Father, God the Son, God the Holy Spirit are doing good. That is the nature of God that we have to accept. This is gospel truth. ஆவியாக இருந்த தேவன் இயேசுவாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கின்ற சத்தியத்துக்கு எதிராக செயல்படுகின்றது அந்தி கிறிஸ்து அல்லது பிசாசின் ஆவிக்குரிய செயலாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 4 அதிகாரம் வசனம் 2-3 வாசிக்கும் பொழுது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியாக இருந்த தேவன் இயேசுவாக மாம்சத்தில் வந்ததை அந்தி கிறிஸ்து அல்லது இயேசுவை எதிர்க்கின்ற ஆவியின் கிரியையாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை அறியும் பொழுது நமக்கு எதிராக செயல்படுகின்ற ஆவியை நாம் நன்றாகவே சோதித்து அறிந்து கொள்ளலாம். இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. In 1 John chapter 4 verse 2 and 3, anyone who denies that Jesus Christ has not come in the flesh, they are known to be Antichrist or spirit of Antichrist. To test a spirit, whether it is from God or from the devil, this is the only truth, clearly reflects the nature of God who is in the spirit, who appeared as Jesus in the flesh. This is the gospel truth. பிலிப்பியர் 2 அதிகாரம் 7 வசனம், எபேசியர் 4 அதிகாரம் 22 தொடங்கி 24 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆவியாக இருந்த தேவன் மனுஷனை போல மாம்ச ரூபத்தில் வந்ததினால் இன்றைக்கு நாம் மாமிசமாக இருந்த மனிதர்கள் புது சிருஷ்டியாக ஆவிக்குரிய மனிதர்களாக இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணமும் உயிர்த்தெழுதலும் அவ்விதமான காரியங்களை செய்து முடிப்பதற்கு தேவனுடைய கிருபை நம்மேல் விளங்கினது என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பிதாவுடைய மகிமையில் பிரவேசிக்கின்ற விசுவாசிகளாக இருக்கிறோம். புது சிருஷ்டிகளாக உன்னதத்திலே கிறிஸ்துவுக்குள் பிதாவின் வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கின்றோம் என்கின்ற ஆவிக்குரிய சத்தியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு ஆவியான தேவன் நமக்காக மாம்ச ரூபத்தில் வந்தார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Philippians chapter 2 verse 7 and Ephesians chapter 4 verse 22 and 24, we can understand that God who is in spirit came in the form of flesh so that man who was in the flesh can become a spirit man because of the crucifixion and the resurrection of Jesus Christ. This is the gospel truth. Thank you for watching and listening. Please like, comment, share and subscribe. Thank you.